ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ரம்ஜானுக்காக நோன்பு இருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இஃப்தார் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 390 ரூபா. 390 ஒர்த்தா இருக்கா? அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி வெளியே எடுத்து வச்சாச்சு. வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இஃப்தார் பாக்ஸ். எப்படி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம சொல்லலாம். வாங்க ஃபர்ஸ்ட் எது ஓப்பன் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சம்சா போயிடலாம். நல்லா இது மேல கிரின்ச்சியா போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் சம்சா மாதிரி இல்லை, கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. மேலே இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, சூப்பராக இருக்கு. ஆனால் காரமாகவும் இருக்கு. அடுத்து ஒரு பேரிச்சம்பழம் போடுவோமா? காரம் சாப்பிட்டோம்ல, பேரிச்சம்பழம். ஆக்சுவலாக பேரிச்சம்பழம் வந்து நிறைய அயன் சக்தி இருக்கு, உடம்புக்கு நல்லது. பேரிச்சம்பழம் டெய்லி சாப்பிடுங்க, ட்ரை பேரிச்சம்பழம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம வந்து லஞ்சுக்கு போயிடுவோம். பிரியாணி ஆல் டைம் நம்ம ஃபேவரேட். அந்த ஓப்பன் பண்ணும் போதே அந்த ஒரு அரோமா ஃபீல் வந்து சூப்பராக இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. பாருங்களா, சூப்பராக இருக்கு. கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ சாப்பிடுவோம். உங்களுக்கு தெரியுதா? ஃப்ரேம்ல தெரியுதான்னு தெரியல, தெரியுதுன்னு நினைக்கிறேன். சாப்பிடுவோம். கையில் இப்படி வச்சுட்டு சாப்பிட்டுருவோம். 65 வச்சுப்போம். 65 நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா பிரியாணி 65 வச்சு சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 பீஸ் தான் கொடுத்துட்டாங்க, ஏமாந்துட்டேங்க. நிறைய கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன், 2 கொடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் புட்டி வச்சுப்போம். அடா இது ஆடாக இருக்கு. ஓகே, நல்லா பிச்சு வச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடு கொஞ்சம் வச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஓகேங்க, வழக்கம் போல் நம்ம எஸ்எஸ் பிரியாணி எப்போ அதே போல தான் இருக்குது. அதில் எதுவும் மாற்றம் இல்லை. நம்ம வந்து இப்போ ரைத்தா இந்த ஆனியன்லாம் வச்சு ஒரு பைட் போட்டுருவோம். ஓகே கைஸ், கொஞ்சம் இதில் போட்டுப்போம். போட்டு வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஆனியனில். கொஞ்சம் இதை கொஞ்சம் ஊற்றிப்போம். இப்போ என்ன பண்ணுவோன்னா, இதில் கொஞ்சம் இதில் போட்டு ரைஸ் இல்லையே லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்காம போயிட்டோங்க. முதல்ல ஒரு கடி கச்சிருவோம் லெக் பீஸ், சாப்பாட்டுக்கு அப்புறம் போயிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லெக் பீஸ். ஓகே கைஸ், நம்ம லெக் பீஸ் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து அந்த தயிர் எல்லாம் போட்டு வச்சோம்ல, வெங்காயம் இதெல்லாம், அதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பீஸ் ஒரு பைட் போட்டுருவோம். நல்லா அள்ளி டாப் லான்ச் ஆகுங்க. அந்த கத்திரிக்காய், தயிர் பச்சடி, இந்த கிளைமேட்டுக்கு உட்காந்து சாப்பிடும் போது அப்படியே அருமையாக இருக்கு. நிஜமாக சூப்பராக இருக்கு. நம்ம வந்து ஓகே கேஸ், நம்ம டிலே பண்ண வரல. நம்ம பிரியாணி சைடில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து நம்ம நோம்பு கஞ்சி போயிட்டோம். வாங்க, நம்ம இதுவரை ட்ரை பண்ணதில்லை, நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணுறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். எப்படி ஓப்பன் பண்ணுறா? இங்கே ஓப்பன் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இப்படி தூக்கணும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே சாச்சா கீழே ஊற்றிக்கும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. நல்லா ரசம்னு சொல்லதா இல்லை பிஸ்மில்லா சாம்பார் சாதம் அது சொல்லதான்னு தெரியல. இல்லை இந்த மாதிரி தான் இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்துருக்கு. நம்ம வந்து இதை அப்படியே குடிக்க போகிறோம். குடிக்கலாமா? ரெடி? ஓகே. கறி மாதிரி ஏதோ வருதுங்க. கறி இருக்கான்னு தெரியல. நல்லா இந்த சாப்பிடும்போது ஸ்மெல் சூப்பராக இருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. இந்த நொய் அரிசி சொல்லுவாங்கள்ல, அதில் செஞ்சா மாதிரியா இருக்கு. நல்லா சின்ன சின்னதாக அழகாக நல்லா அரிசி வெந்து சூப்பராக இருக்கு. இன்னொரு வாட்டி கொஞ்சம் குடிச்சுப்போம். அப்புறம் பசங்க பார்த்தாங்கன்னா பசங்க காலி பண்ணுவானுங்க. பார்த்தீங்களா, கறியெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது இருக்கு, இந்த ஃப்ரூட் சாலட் அது கொஞ்சம் வச்சுப்போம். திராட்சை, கொய்யாப்பழம், என்ன பப்பாளியா, இது எனக்கு பிடிக்காது, அதனால கொஞ்சமாக என்னால் சாப்பிட்டு பார்க்குறேன். பப்பாளி, தர்பூசணி, வேறு எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா அதே பழம் தான் அடிஞ்சு நிறைய போட்டிருக்காங்க. இன்னும் திராட்சை ஒன்றா எடுத்துப்பான். இதை ஓரமாக வச்சுட்டு அது கொஞ்சம் மூடுவோம். ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஏதோ ஒன்று மிஸ் ஆக பார்த்தீங்கன்னா ஜூஸை வந்து நம்ம குடிச்சிடுவோம். ஓகே கைஸ், குடிச்சிடுவோமா? ஏங்க இது வந்து கொஞ்சம் கூலிங்கிறதுனால வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. நான் வாங்க போகும்போதே ஃப்ரிட்ஜில் வந்து அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் சண்டைலாம் போட்டுன்னு இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வச்சுட்டாங்க. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கூலிங் தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா புளிப்பு போகிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், நம்ம கடைசியில் நம்ம ஃபேவரட் டிஷ்ஷு பிரெட் எல்லாம் வந்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்களா, சூப்பர். பிரெட் எல்லாம் வந்து நம்ம ஜூஸுக்கு போயிட்டுக்கிறோம். எல்லாம் சின்ன சின்ன டப்பா கொஞ்சம் குழப்ப மாட்டேங்குது, நம்மளுக்கு எது எத்தனை தெரியல நம்மளுக்கு. ஓகே கைஸ், நம்ம வந்து எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம், பசங்களும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. அதனால் வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். இது இந்த இந்த இஃப்தார் பேக்கில் வந்து இதுதான் இருக்குமான்னு பர்டிகுலராக நமக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க இந்த வழிமுறையில் தான் இப்படி வச்சு தான் சாப்பிடுவாங்கன்னு தெரியல. தெரிஞ்சுதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட போகிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.